பெண்களை கண்டால் அவர்களை ஒன்றும் செய்யாதீர்கள். போர்க்களத்துக்கு என்ன பொம்பளைக்கு வேலை நினைக்காதீங்க, செவிலியராக வருவாங்க. அவங்க அந்த காயமுற்றவங்களுக்கு என்ன செய்வாங்க, இப்போ மருத்துவம் பார்க்கறதுக்கு 2 தரப்புலேயுமே போவாங்க. அப்போ பெண்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எந்த விதமான தொந்தரவும் செய்யக்கூடாது. 1, அவர்களோடு சிறுவர்களோ யார் வந்திருந்தால் அல்லது முதியோர்களோ யார் வந்திருந்தால் அவர்களையும் நீங்கள் தாக்கக்கூடாது. 4, நீர்நிலைகளை நீங்கள் அழிக்காதீர்கள். நீர் அல்லாஹ்வினுடைய அருள், மனிதனாக பேர் இருந்தவனுக்கு அருந்துவதற்கு நீர் தேவை. நீர்நிலைகளை நீங்கள் செய்யுங்க, அசிங்கப்படுத்தாதீர்கள், களங்கப்படுத்தாதீர்கள், நீர்நிலைகளை விட்டுவிடுங்கள். அடுத்து, அவர்கள் தங்களுடைய வில்லிலே தங்களுடைய நாணிலே வில்லை பூட்டும் வரை உங்களுடைய வில்லிலே நீங்கள் நாணை பூட்டாதீர்கள். அவர்கள் உங்கள் மீது அம்பு எய்யும் வரை நீங்கள் உங்களுடைய அம்பை அவர்கள் மீது எய்யாதீர்கள். உங்களை வெட்டுவதற்கு அவர்கள் கையிலே வாளை எடுப்பதற்கு முன்னால் அவர்கள் உரையிலிருந்து வாள் வெளியே வந்தால் உங்கள் உரையில் இருந்து வாள் வெளியே வரட்டும். அவர்கள் எடுக்காத வரை நீங்கள் எடுக்க வேண்டாம், அவர்கள் தாக்காத வரை நீங்கள் தாக்க வேண்டாம். இதுதான்டா மறுமையை நம்பக்கூடிய அழகு. அல்லாஹ் தூதர் அழகான கட்டம். இன்னைக்கு உலகளாவிய ஐநா சபை இருக்காங்களே, இந்த 2 அயோக்கிய பேரும் மதிக்க மாட்டானுவத ஐநா சபையை. அந்த ஐநா சபையினுடைய போர் விதி சட்டங்கள் நான் சொன்ன அத்தனையுமே இருக்குது. அல்லாஹ் தூதருடைய சட்டம், இந்த சட்டம் நான் சொன்னது எல்லாமே அவங்க கடைப்பிடிக்க எழுதி வச்சிருக்கிறான். ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது. ஆனால் இஸ்லாம் என்பது யதார்த்தம் மிக்கது. எதை சொன்னார்களோ அல்லாஹ்வின் தூதர் அதை செய்தார்கள். போர்க்களத்தில் அலிரல்லாஹு ஒருத்தரை வெட்டதுக்கு துணியும் பொழுது நான் உங்களுக்கு அடிபடுகின்றேன், வெட்டாதீங்கன்னு சரணடைகிறேன்னு சொல்கிறாரு. அல்லாஹ் அவங்க செய்கிறாங்க, வெட்டியிருந்தாங்க. இந்த காட்சியை கண்ட சஹாபாக்கள் அல்லாஹ் தூதரத்தில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு மனுஷன் சரணடைஞ்சான், அவன் களிமா சொல்லி சரணடைஞ்சான், அதுக்கப்புறம் வெட்டினாருன்னு. அப்போ அலிரல்லா செய்கிறாங்க, அல்லாஹ்வோட தூரத்தை முன்னால் நிறுத்தப்படுறாங்க. ஏன் வெட்டினீங்கன்னு கேட்காங்க. நீ வெட்டினே சரிதானில் சொல்லியிருக்கணும், ஏன் வெட்டினீங்க? அவன் சரணடைல, சரணடைஞ்ச ஒருத்தர் நீங்கள் எப்படி வெட்டலாம்? அல்லாஹ் தூதர் சரணடையில் பொய் சொல்கிறான், அவன் தப்பிப்பதற்காக செய்த உபாயம். அவனுடைய இதயத்தை கிழித்து பார்த்தீர்களா? அவன் உள்ளத்துக்குள்ளே நேரம் உங்களுக்கு என்ன தெரியும், ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கடிந்து கொண்டார்கள். அதுதான் இஸ்லாம். எவ்வளோ நீதமிக்க மார்க்கம்! இப்படி ஒரு கட்டுப்பாடு மிக்க ஒரு தலைவர், ஒரு கட்டுப்பாடான சட்டங்கள், அதற்கு கட்டுப்பட்ட ஒரு படைகள் இந்த நாட்டில் இருந்தால் அது சிறப்புமிக்க ஆட்சியை தரும். அது ஒரு கட்சியில் இருந்தால் நீதமான ஆட்சியை தரும். ஒரு குடும்பத்தில் இருந்தால் அழகான குடும்பமாக மாறும். எனவே எங்கு நீதமும் கட்டுப்பாடும் கட்டளையும் இல்லையோ, அல்லாஹ்வுக்கு அஞ்சிய வகை ஒரு மனநிலை இல்லையோ, அவர்களெல்லாம் நாசத்தை தவிர வேற ஒன்றை மக்களுக்கு கொடுக்க மாட்டார்கள் என்பதுதான் யதார்த்தம். ஆகையால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கம், அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அந்த மார்க்கம், அதில் நாம் இருப்பதற்கு பெரும் பாக்கியம் செய்தவராக இருக்கணும். இருந்தாலும் மாத்திரம் போகாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி கட்டுப்பட்டு இருக்கணும். நான் முஸ்லீம் தான், எல்லாம் இருப்பேன், ஆனால் அப்பப்போ தொழுவேன், ஃபுல்லாக நான் 5 தொழ மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மனோச்சியை பின்பற்றுறீங்க. இல்லை, நான் ஃபஜர் தொழுவேன், தொழுவிட்டு கடைக்கு வருவேன், அப்புறம் ராத்திரி போய் இஷா தொழுவேன், இடையில 3 வக்து லீவு விட்டுறேன், தொழ மாட்டேன். நீங்கள் மனோச்சியை பின்பற்றுறீங்க. உலகத்திற்காக நீங்கள் அடிபணிந்து விட்டீர்கள். சட்டம் அப்படி இல்லையே. போர்க்களத்தில் கூட நீங்கள் சுருக்கி தொழுகன்னு சொல்லியிருக்கப்படுது, பிரயாணத்தில் சுருக்கி தொழுகன்னு இருக்குது. கடன் நடத்துக்குன்னு சொல்லி அல்லாவிடத்தவர் எங்கேயாவது வாய்ப்பு கொடுத்துருக்காங்களா? தொழுகை சுருக்கவோ சேர்க்கவோ உங்களுக்கு 3 வக்து இப்போ உங்களுக்கு என்ன செய்யுது ஆஃபரில் போட்டிருக்க என்று சொல்லப்பட்டிருக்கா? இல்லையே. அப்போ எந்த அடிப்படையில் நீங்கள் தொழுகை விடுறீங்க? அப்போ நீங்கள் யாரை எதை பின்பற்றுறீங்க? மனோச்சியை தான் பின்பற்றுங்க. எனக்கு இதுதான் சௌரியம், எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது, என்னோடய கம்ஃபர்டபுள் ஜோன் எதுவோ அதில் நான் இருந்து கொண்டு என்னால் இயன்றதை செய்வேன். அல்லாஹ் ஏவியதை செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்வுக்கு யார் கட்டளைக்கு அடிப்படையை மறுக்கின்றார்களோ அவர்கள் மனோச்சியை பின்பற்றுகிறவர்கள் ஆவார்கள். நம்மள எவ்வளோ பேர் வருடம் ஜக்காத்து கணக்கு பார்த்து கரெக்டாக கொடுத்துருக்குறோம்? ஜக்காத்து எவ்வளோ பேர் கொடுத்துருக்குறோம்? இன்னும் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நிலைமை எப்போ வரும்? பொருளாதாரத்தில் நல்ல நிலைமை வந்தால் வரும். அப்போ நம்ம என்ன நினைக்கணும்? நியாயமா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்ன ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு உயர்த்திருக்கின்றான் பொருளாதாரத்தில். அப்படி நினைக்கிறதுக்கு போனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? வருஷம் வருஷம் கொடுக்கணுமோ அப்படி கேட்டால் மனோச்சியை பின்பற்றுகின்றான். இதற்கு பத்துவா கொடுப்பதற்கு வழிகேடர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் எச்சரித்தாங்க, இறுதி நாளில் வருவாங்க வழிகட்ட தலைவர்கள். மக்களை திருப்திப்படுத்துவதற்காக அவர்கள் செய்வாங்க, மார்க்க விஷயத்தில் பல தில்லுமுள்கள் செய்வார்கள். அவர்கள் வழிகேடர்கள். இந்த வழிகட்ட தலைவர்களிலிருந்தும் என் சமுதாயத்தை நான் அஞ்சுகிறேன் என்றாங்க.
அப்போ அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, அந்த அலிம்ஷாட்ட கேட்டோம், அவர் வாழ்க்கையில் ஒருக்கா கொடுக்கலான்னு சொல்லிட்டாரு, அவர் தான் நாளைக்கு மறுமையில் மாலிக் யௌமித்தீன் யார்? அல்லாவா? உன் தலைவனா? யார் ஒன்று விசாரிப்பா? ஜக்காத்து கொடுக்க வேண்டாம், ஒருக்கா கொடுத்தா போன்னு சொன்னானே, அவனும் நாளைக்கு அம்மனமா நிறுத்தப்படுவான், அவனும் விசாரிக்கப்படுவான். சொன்னதுக்கு அவனுடைய நரம்புகளும் தரிக்கப்படும், அவனுடைய நாவும் எழும்பாது. அப்பேற்பட்ட ஒரு மனிதன் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காக உனக்கு அவன் சைத்தானியை சொல்லி இருந்தா அதுலயும் திருப்தி அடைஞ்சிட்டா, அல்லாஹ்வோட கட்டளையே அல்லாஹ் தூதருடைய கட்டளை புறந்தள்ளிட்டா, நீயும் மனோச்சையை வணங்குகிறாய். சிந்திச்சு பாருங்க அன்புக்குரியவர்களே. நம்ம கொஞ்சம் அதான் அல்லாஹ் ஒருத்தர் ஒரு சின்ன வார்த்தை சொன்னாங்க, மறுமை நாளில் மாத்திரம் அல்லாஹ் துருவி விசாரிக்க ஆரம்பித்தா நாம் அவ்வளவுதான் அப்படின்னாங்க. அல்லாஹ்வின் தூதரே அவ்வளோதானா, நாங்கள் அழிச்சிருவோமா அப்படின்னுக்கா. ஆமாம், அல்லாஹ் அழிச்சிருவோம். அல்லாஹ் சரியான முறையில் விசாரணை நமக்கு நடத்திட்டான்னு சொன்னால் அழிச்சிருவான். அப்போ அல்லாஹ் நாம் அறியாமல் செய்த தவறுகளை அறிந்த பின் அதற்காக வருத்தப்பட்டுன்னு சொன்னால் அதை என்ன செய்கிற மனுஷர் தான். ஒரு மக்கள் வராங்க கிராமத்தில் இருந்து, இதை நான் சொல்லி முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அந்த மக்கள்லாம் கேட்குறாங்க, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம், எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது, அதை நீங்கள் பதில் சொல்லுங்கள். நாங்கள் கேளுங்க. நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர், நாங்கள் இப்போ செய்யாத தப்பே கிடையாது. இந்த மக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் செய்யாத தப்பே கிடையாது, அவ்வளவு அக்கிரமும் அவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் நாங்கள் அல்லாஹை ரப்பாக, உங்களை அல்லாஹ்வின் தூதராக, இஸ்லாத்தை எங்களுடைய மார்க்கமாக ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் எங்களுடைய பழைய பாவங்களை மன்னித்து விடுவானா? உண்மையில் இஸ்லாத்துக்கு வரமுன்னா அவங்களுக்கு இருக்க பெரிய நமக்கு இன்றைக்கி ஒரு சிந்தனை வந்திருக்கா? எல்லோரும் இப்போ ஒரு 4 ஏக்கர் சொர்க்கத்தில் இங்கே மாதிரி ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். கேட்குறாங்க, அல்லாஹ் மன்னிச்சுடுவானா என்று கேட்கும். அல்லாஹ் அழகாக சொன்னாங்க, நிச்சயமாக அறியாமை காலத்து தவறுகளையும் பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். கவனமாக கிடங்க. மீண்டும் நீங்கள் அந்த தவறிலும் குற்றங்களையும் தொடர்ந்தால் அல்லாஹ் ஆரம்ப காலத்திலிருந்தே கணக்குகளை எடுத்து விடுவான். இவ்வளோ காலம் ஒரு கேடான செயல் செஞ்சுருக்கிறேன், அல்லாஹ் ரப்பு தவறு செய்ய மாட்டேன், முடிவுக்கு வந்துட்டேன். அப்போ என்னுடைய நிலைமை அல்லாஹ் பழைய தவற மன்னிச்சதுதான். மன்னிச்சோடு மட்டும் இல்லாமல் சூரத்துல் ஃபுர்கானில் சொல்லலாம், பத்தில்லாஹு ஷையாத்தீம் ஹஸனா, அல்லாஹ் மாற்றிடுவான். எப்படி பாவத்தை நன்மையாக மாற்றிடுவான். இவர் 1,00,000 தீங்கு செஞ்சுட்டு போகிறாரு, மனமுருகி அல்லாட்ட வேதனையோடு துடிச்சு சரண்டர் ஆகிறாரு, அல்லாஹ் அப்படியே செஞ்சிருவான், பாவங்களை நன்மையின் கணக்கில் எழுத சொல்லிடுவான். இது ஒரு ரகம். இன்னொன்று, அல்லாஹ் மன்னித்து விட்டான்னு தெரிந்ததற்காக நான் விட்ட தவறை மீண்டும் செய்தால் பழைய கணக்கு சேர்ந்து வந்துடும். ஆபத்தான இடம் இது. அப்போ தான் அந்த மக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் அல்லாஹ்வை முன்னே வைத்து சத்தியம் செய்கின்றோம், எங்களுடைய தவறுகளிலிருந்து நாங்கள் முழுமையாக விடுபடுகின்றோம், இனி நாங்கள் முழுமையாக அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் கட்டுப்படுவோம் என்று கூறி அவர்கள் திருக்கலிமாவை மொழிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அல்லாஹ் அக்பர். இஸ்லாத்தை ஏற்றிருக்காங்க. நமக்கெல்லாம் என்ன மனநிலைன்னு சொன்னால், பூனைக்குட்டி பூனை போட்ட குட்டி பூனைக்குட்டி மாதிரி முஸ்லீம் போட்ட குட்டி முஸ்லீம் குட்டிகள் நடிச்சிட்டு இருக்கிறோம். தப்பு பண்ணுறோம். அதனால் நமக்கு இஸ்லாமே தெரியல. நம்மளும் பெற்றோர்களுக்கு நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம பெற்றோர்களுக்கு இஸ்லாம் தெரிஞ்சிருக்குமா? வாய்ப்பு இருக்கா? இல்லை. அவங்க இருந்த காலம் வேறு. ஒரு சில பேர் இப்போ பெற்றோர்கள் இருக்கலாம், இறந்துருக்கலாம். இப்போ என்னுடைய தாய் தப்பெல்லாம் இறந்துட்டாங்க இல்லை. அப்போ இருக்கிறவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்ல முடியும், அல்ல அவங்களோட சிறந்த ஒரு வாழ்க்கையை கல்வித்தரத்தை நமக்கு தந்திருக்கிறாப்போ. அப்போ நாம் மார்க்கத்தை தெரிந்து பழைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும், மீண்டும் அந்த பாவங்களின் பக்கம் செல்லாமல் இருக்க வேண்டும், அதில் உறுதி பூண வேண்டும், அல்லாஹ்வை சாட்சியாக்கி வாழ்க்கை அமைத்து கொண்டால் நமது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இதுதான் மறுமையை நம்பியோருக்கு அடையாளமாகும். அன்புக்குரியவர்களே, எனவே இனிவரும் காலங்களில் நாம் இதுபோன்று வாழ்ந்துவிட்டால் வாழ்க்கையில் வெற்றியடைந்து விடலாம் என்று நினைப்பது மிகப்பெரிய கேலிக்கூத்தான ஒரு செயல். எனவே வருகாலத்தில் இன்ஷா அல்லாஹ் நாம் மார்க்கத்தை சரியான முறையில் புரிந்து கொண்டு நாம் எதற்காக இந்த காரியம் செய்கின்றோம், யாரை திருப்திப்படுத்த செய்கின்றோம் என்ற அடிப்படையில் காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அந்த ஒரு நல்ல ஒரு சிந்தனையை, நல்ல மன உறுதியை ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கு தந்திரவானாக என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தௌபானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய
அருளை பொருந்தி கொண்டவர்களாக அல்லாஹ்வுடைய மஜ்லிஸில் நாம் எல்லாம் இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, சமீப காலமாக கியாமத் நாளுடைய அடையாளங்களில் ஒன்று அதில் ஒருத்தர் சொன்னாங்க, மரணம் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கும். நாங்கள் மரணம் எப்படி நடக்கும்? சர்வசாதாரணம். இப்போ தான் பார்த்தேன், இப்போ தான் போனார், இப்போ தானே ஜும்மாவுக்கு வந்திருந்தார், இப்போ தானே ஜும்மா பயன் பண்ணார், இந்த அளவுக்கு சொல்ல இப்பொழுது தான் சொல்லக்கூடிய அளவுக்கு மரணம் நிகழும். இப்போ ஏர்வாடையில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சகோதரர் டீ கடையில் நின்று டீ குடிச்சு நிற்கும்போது மயக்கம் விழுந்திருக்கிறார். தூக்குறாங்க ரூகில்லை, தூக்குறாங்க ரூகில். வயசு 50 தான், திடகாத்திரமான நாள். இந்த முன்னால் அந்த ருசிகோட்டல் அன்சாரி என்று சொல்லப்படக்கூடிய நம்ம சகோதரர் ஒருத்தர், மறுநாள் மகளுடைய திருமணம், முதல் நாள் ஒரு பக்கத்தில் அவர் இல்லை, இந்த உலகத்தை பிரிச்சுட்டார். அல்லாஹ் நாடியதை அவன் நாடியபடி சரியான நேரத்தில் கணக்கை முடித்து விடுவான். இது நம்ம பிஸியாக இருக்குது, நம்ம சொல்கிறோமில்ல, நம்ம இருக்கும்போது சொல்கிறோமில்ல, ஏன் தொழ முடியல, ரொம்ப பயங்கர டைட்டு ஒர்க்கு, பிஸி. உலகத்திலே மிகப்பெரிய அயோக்கியத்தனமான வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நான் பிஸின்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அவன் அயோக்கிய. இந்த போயிட்டார என்ன பிஸி? நீ பிஸியானாலும் சொல்லி நான் 4 நாளைக்கு கட்ட வீட்டில் வச்சு அழகு பார்த்தாங்களா? முடிஞ்சு போச்சு. லொகர் பக்கத்தில் எடுத்துருக்கிறாரு, இசாவில் அடிச்சாச்சு, எடுத்தாச்சு, மையத்தை எடுத்தாச்சு. அடுத்த கேள்வி அவருக்கு என்னது? பழைய பேர் இல்லை, பாடி எப்போ எடுப்பீங்க, ஜனாசா எப்போ எடுங்க, இதானே உங்களுக்கு எனக்குள்ள நிலைமை. அப்போ என்ன பிஸி? ஒரு பிஸியும் கிடையாது. ஆகையால் இந்த மாதிரி காரியமெல்லாம், இந்த மாதிரி காரணமெல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஈடுபடாது. அல்லாஹ் தான் நாடியதை திட்டமிட்டபடி குறித்த நேரத்தில் நடத்துவான். ஒரு கணம் முந்தவும் செய்யாது, ஒரு கணம் பிந்தவும் செய்யாது. இன்னும் ஒரு சில ஹதீஸ்களில் பார்க்குறோம், ரத்தமெல்லாம் உறைஞ்சிடும். என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் ஒரு வீட்டில் சகஜமாக இருப்பார், ஒருத்தர் ஒரு வீட்டில் செய்வார், சகஜமாக இருப்பார், மனைவியோட பேசிகிட்டு இருப்பார், மக்களோட பேசிக்கிட்டு இருப்பார், அல்லது டிவி பார்த்துக்கிட்டு இருப்பார், சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார், எந்தவித குறையும் இல்லாமல் இருப்பார். அந்த நேரத்தில் அவருக்கு மரணம் நிர்ணயிக்கப்பட்டிருந்தால் மலக்குள்வத்துக்கு முன்னால் ஒரு வானவர் கூட்டம் இறங்கும். அந்த வீட்டில் உட்காந்துருப்பாங்க, அந்த வீட்டில் உட்காந்துருப்பாங்க. அதுக்கு பின்னால் மலக்குள் மொத்தம் வருவார். இவங்களுக்கு என்ன வேலை? இந்த ஒரு வானவ கூட்டம், இந்த மலக்குமார்கள் இருக்காங்க, இந்த ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, வானவர் கூட்டம். இவங்களுக்கு என்ன வேலைன்னு சொன்னால், இந்த ரூஹ அந்த உடம்புல இருந்து அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அவர் நல்லவரா கெட்டவரா என்பதற்கேற்ப அந்த ரூஹை எடுத்து மலக்குள் மௌத்துல ஒப்படைக்கணும். இந்த சிஸ்டம் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்க சிஸ்டம். அவர் வாங்கிட்டு என்ன செய்வார்? அவங்க வரும்பொழுது மவுத்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. மவுத்து வீட்டுக்கோ, ரோட்டுக்கோ, ஃபேக்ட்ரிக்கோ, கடலுக்கடியிலையோ எங்கேயோ அங்கே வந்துடுவாங்க. வந்து அமர்ந்திருப்பாங்க. இவர் என்ன செய்வார்? தண்ணி கட்ட வச்சு சீக்கிரமா, டீ என்ன இனிப்பு இல்லை, வழக்கமான இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். இன்னும் ஒரு சில நொடிகள் அவர் ரூஹு பிரிப்ப அவருக்கு தெரியாது. இந்த நிலைமையில தான் இருக்கும். அப்போ வரும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நல்லவராக இருந்தால் சொர்க்கத்தில் உள்ள வாசனை திரவியத்தையும் சொர்க்கத்தில் உள்ள ஒரு பட்டு துணியையும் கொண்டு வருவார்கள். அப்போ எதை கொண்டு வராங்க? இதிலே நம்ம நிலைமை தெரிஞ்சிடும். எந்த சுப்ரீம் கோர்ட்லேயும் கேஸ் போட முடியாது, மறுசீராய்வு மனு போட முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. கெட்டவராக இருந்தால் நரகத்தில் இருந்த துர்நாற்றம் எடுத்த ஒரு போர்வையினுடைய சிறிய துண்டை கொண்டு வருவாங்க. இந்த கொண்டு வந்து தான் நல்லவராக இருந்தால் அந்த பட்டு துணியில் வச்சு கொண்டு போவாங்க. எதை கொண்டு வந்திருக்காங்களோ அதை கொண்டு போவாங்க. தீவராக இருந்தால் அந்த துர்நாற்றம் எடுத்ததில் கொண்டு போவாங்க. அப்பொழுது நல்லவருடைய ரூஹு வானத்திற்கு ஏற்றப்படும் பொழுது வானத்தில் உள்ள முதல் வாசல் திறக்கப்பட்டு, யார் இந்த அடியார் மிகவும் நறுமணமிக்கவராக இருக்கிறாரு, நம்மளுடைய ஆத்மா மற்றும் பாடி பூமியில் நம்மளுடைய ஆத்மா, அதான் நம்ம பாடி நம்ம இல்லை, இந்த பாடி நம்ம இல்லை, உள்ளுக்குள்ள ரூஹு தான் நாம். அதை தட்டில் வச்சு பட்டில் புதைச்சு கொண்டு போகும் பொழுது வாசனை திரவத்தை கொண்டு போகும்போது வானத்தில் உள்ள வானவர்கள்லாம் மிகவும் நறுமணமிக்க ஆத்மாவாக இருக்கிறது. யார் கேட்பாங்க? அப்போ அவங்கள்ட்ட சொல்லப்படும், இன்னாரின் மகன் இன்னான், இன்னாரின் மகன் இன்னாள், இன்னாரோட மகள் இவள் என்றெல்லாம் தந்தையின் பெயரை சொல்லி அங்கே சொன்ன உடனே வாசல்கள் திறக்கப்படும். 7 வாசல்களும் 7 வானத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட்டு அந்த வானவர் கட்டளையிடப்படும். அவருக்கு நல்லடியாருடைய பட்டியலிலே அந்த பதிவு புத்தகத்தில் பெயரை பதிவு செய்யலாம் என்று இல்லையூன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நல்லடியார பதிவு புத்தகத்திலே இவருடைய வருகை இவர் ரூஹுடைய வருகை உடம்பை விட்டு பிரிந்ததற்கான அத்தாட்சியாக பதிவு செய்யப்பட்டு மீண்டும் பூமிக்கு அவர் திருப்பி அனுப்பப்படுவார். கெட்டவராக இருந்தால் முதல் வானத்தை திறக்க மாட்டாங்க. நீங்கள் கொண்டு போங்க, இந்த துர்நாற்றம் பிடிச்ச கொண்டு வராங்கன்றாங்க. ஆனால் அவருடைய ரூஹ சிஜில் என்ற புக்கில், அதாவது அந்த கித்தாப்பில், கெட்டவருடைய கித்தாப்பில் எழுதப்படும். எதில் நம்ம பேர் இருக்கோ அதுதான் மறுமையில் கிடைக்கும்.
அப்போ அந்த புக்கில் நமக்கு எந்த எந்த கித்தாப்பு நமக்கு வேணும் என்பது எங்கே வச்சு முடிவு செய்யணும்? எங்கே வச்சு? இங்கே வச்சு. ஐ எம் பிஸி முடிவு செய்ய முடியாது. நாளைக்கு பார்த்துக்கலாம் முடியாது. நல்லா இருக்கு, உறுதி கஷ்டமாக இருக்கு, இந்த ஒரு தடவை முடியாது. தோற்றுக்கொண்டே இருக்கின்றோம் வாழ்க்கையில். நாம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு கணமும், ஒவ்வொரு செயல்களிலும், ஒவ்வொரு சொற்களிலும் நாம் தோல்வியடைந்து கொண்டே இருக்கின்றோம். அருமையான வாய்ப்பு கிடைத்தும் தோற்றுக்கொண்டிருப்பவர்கள் நாம் சிறந்தவர்களா? அல்லது அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ்வை சந்திப்போம் என்ற உறுதியுடன் இந்த பூமியிலே வாழ்க்கை அமைத்துக் கொள்கின்றார்களே, அவர்கள் சிறந்தவர்களா? அன்புக்குரியவர்களே, இதுதான் யதார்த்தம். இதையெல்லாம் அன்றாட கொஞ்சம் நினைச்சு பார்த்து வச்சுருக்கேன், அப்படியே நம்ம ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுவோம். தான் என்ற ஆகம், திமிர், அகங்காரம், பழிவாங்கும் உணர்வு, குரோதம், விரோதம் எல்லாம் அழிந்துவிடும். ஏன் நிலைமை என்னன்னு எனக்கே தெரியல என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். இதையெல்லாம் நாம் வசதிக்கேற்ப அடிக்கடி நாம் மறந்து விடுவதும் அல்லது தெரிந்து கொள்ளாமல் இருப்பதும் தான் நாம் தோற்று போவதற்கான காரியம். அன்புக்குரியவர்களே, ஆகையால் வரும் காலங்களிலே மரணத்தை எதிர்நோக்கியவர்களாக இருக்கின்றோம். இன்னும் எத்தனை நாட்கள், எத்தனை மணி நேரம் ஆளும் என்று யாருக்கு தெரியாது. மரணம் உறுதி செய்யப்பட்ட ஒன்று. இந்த உலகத்தில் எந்த இயக்கத்தில், எந்த இசத்தில் இருந்தாலும் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே விஷயம் மரணம். மறுக்க முடியாத மரணம். ஆனால் நமக்கு அதை விட தாண்டி ஒரு விஷயம் தெரியும். நம்ம எங்கேருந்து வந்தோம், மரணம்னா என்ன, எங்கே போவோம், என்ன நடக்கும், விசாரணை என்ன, வழக்குன்னா அவ்வளோ நமக்கு தெரியும். அவ்வளவும் தெரிந்து கொண்ட நாம் ஒரு காஃபிரை போல, அல்லாஹ் தெரியாதவனை போல, ரசூலை தெரியாதவனை போல, அல்லாஹ்வுக்கு இணை வைத்த முஸ்ரிக்கை போல, அல்லது எல்லாம் இயற்கை தான், எந்த கடவுளும் இல்லை என்று நாத்திகனை போல நாமும் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? அன்புக்குரியவர்களே, ஆகையால் நேரம் சுருஞ்சு கொண்டே இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நேரம் சுருஞ்சு கொண்டே இருக்கிறது. நாட்கள் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு இரவும், ஒவ்வொரு பகலும் நம்மளுடைய கணக்கில் இருந்து கழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. மரணம் மிக அருகாமையில். ஆகையால் நாம் விசாரிக்கப்படுவோம் என்பதை உறுதியாக நம்பினால் நமது வாழ்க்கையை இனிமேலாவது மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாமெல்லாம் ரொம்ப பயங்கரமான ஆள்லாம் கிடையாது. நம்ம சாதாரண மக்கள் தான், பெரிய குடும்பக்காரர்கள்லாம் கிடையாது. என்னன்னா பொடுவோக்குத்தனம் அதிகம், கேர்லெஸ் அதிகம். ஆகையால் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நம்மிடம் இருக்க தவறுகளை முதல் கட்டமாக களைய வேண்டும். அல்லாஹ் நம்புவதாக இருந்தால், அல்லாஹ் விசாரிப்பான் என்ற அச்சம் இருந்தால், அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கவர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய கெட்ட காரியங்களை, தீங்கு தரக்கூடிய செயல்களை விட்டுவிடட்டும். இல்லை என்று சொன்னால் நாம் நிச்சயமாக மறுமையிலே நஷ்டப்பட்டவர்களாக எழுப்பப்படுவோம். ஆகையால் இனி வரும் ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு நாளினுடைய ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இயன்றவரை நன்மைகளை செய்து அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்திற்காக நமது வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் மீண்டும் மீண்டும் நான் நசீஹத் செய்தவனாக நிறைவு செய்கின்றேன். நான் முதலில் சொன்னது போல அல்லாஹ் வானையும் பூமியையும் படைத்தது சக்தியை கொண்டு அவற்றிற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை விட்டுவிடுவான் என்று எண்ணிவிட வேண்டாம். எல்லாமே திட்டமிடப்பட்டு இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையால் நாம் ஒவ்வொருவரும் விசாரணைக்கு தயாராக வேண்டும், விசாரிக்கப்படுவோம். அந்த விசாரணை முடிவிலே அல்லாஹ்வுடைய அருளுக்கு உரியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, வணக்கம்.